அடுத்ததாக பக்கம் 471 475 24 தேர்ட் பார்ட்டை பார்க்குறோம். இதில் அல்லா தஆலா அந்த ஒரு மூமினுடைய அந்த தாவாவை அல்லா தஆலா சொல்லிட்டே வர்றான். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மறைச்சிருந்தவர் இப்போ மாஷா அல்லாஹ் ஈமானை வெளிப்படுத்தி தைரியமாக ஃபிரௌன் முன்பாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மாஷா அல்லாஹ் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதோடைய முடிவு என்னங்கிறத இந்த பக்கத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், யா கௌமி, அந்த மனிதர் சொன்னார், மாலி அது ஓக்கும் இல்லை நஜாத்தி, என்ன நேர்ந்தது உங்களுக்கு? நான் உங்களை வெற்றியின் பக்கம் அழைக்கிறேன். தூணை நிலனார், நீங்கள் என்னை நரகத்தின் பக்கம் அழைக்கிறீங்க. அதாவது ஃபிரௌனை வணங்க வேண்டும் என்று. ததுஊனனி லக்ஃபர பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும் என்று நீங்கள் அழைக்கிறீர்களா? உஷ்ரிக பிஹி, அவனுக்கு நான் இணை வைக்க வேண்டும் என்று, ஃபிரௌனை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும் நீங்கள் என்று என்ன அழைக்கிறீங்களா? வஅன அதுஊக்கும் இலல் அஸீஸில் கஃபார், நான் யாவற்றையும் மிகைத்த மன்னிக்கக்கூடிய இறைவன் பக்கம் உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாவாவை சொல்லி யாரெல்லாம் வரம்பு மீறி பாவம் செய்தார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான் என்று பகிரங்கமாக தைரியமாக அந்த தாவாவை தொடர்ந்தார். ஃபஸதஸ்குரூனமா குல்லக்கும், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல, ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுல சொல்கிறாரு. அழகாக சொன்னார், நான் என்னெல்லாம் சொல்கிறேங்கிறத பின்னால் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நான் எனது காரியத்தை அல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டேன், ஈமானை ஏற்றுக்கொண்டேன், நல்ல இடத்துல ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் முடிவெடுக்கட்டும் என்று அவர் சொன்னார். அவரை வந்து கொல்லலாம், அவரை அழிக்கலாம்னு சொல்லி பல சூழ்ச்சிகள்லாம் செய்யப்பட்டது. அல்லது அப்படியே கட் ஷாட் பண்ணிட்டான். ஆனால் அவரை அழிக்க முடியல, அவரை தொட முடியல. ஃபவகாஹுல்லாஹு ஸய்யாத்தி மா மக்கரு, அவர்கள் செய்த எல்லா சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் இந்த நல்லடியாரை, இந்த ஈமான்தாரி அல்லா தஆலா பேரு கூட சொல்லலை, ஆனால் அல்லா தஆலா அவர் பற்றின தியாகங்களை சொல்கிறான். அவர் அல்லா தஆலா பாதுகாத்தான். வஹாக பி ஆலி ஃபிரௌன ஸூஅல் அஸாப், ஆனால் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் கொடிய வேதனை பிடித்து கொண்டது, சூழ்ந்து கொண்டது நடந்ததை சொல்கிறேன். அதான் அவங்க மூழ்கடிக்கப்பட்டது. மூழ்கடிக்கப்பட்டவங்களுடைய நிலை இது வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு செய்தி இங்கே சொல்கிறான். அன்னார் யுரதுன அலைஹா குதுவன் வ அஷிய்யா, ஒவ்வொரு நாள் காலை மாலையிலே பர்ஸகிலே, அவருடைய கபரிலே, அவர்களுடைய அந்த கபர் வாழ்க்கையில் நரகம் அவர்களுக்கு காட்டப்படுது. அப்போ நரகத்தினுடைய வேதனை அவர்கள் கபரிலும் சுவைக்கிறார்கள். யௌம தகூமு ஸஆ, மறுமை நாள் என்பதும் ஒரு நாள் ஏற்படும். இப்போ கபரில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மறுமை நாள் என்பதும் ஏற்படும். அது ஹிலு அல ஃபிரௌன் அஷத்துல் அஸாப், அப்போ அந்த மறுமை நாளில் இன்னும் கொடிய வேதனையில் முழுமையான நரகத்தில் இவர்கள் எல்லாம் நுழைவீங்கள் என்ற அளத்தில் கட்டளை பிறப்பிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்புறம் அந்த நரகவாசிகளுடைய நிலைகளை பற்றி பல இடத்துல அல்லா சொல்லி காட்டியிருக்கேன். அதில் ஒன்று தான் இது. இந்த நரகவாதிகள் தங்களுக்கு மத்தியில் தர்க்கம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ வந்து இந்த பலகீனமானவர்கள் வணங்கிய இந்த பலகீனமானவர்கள் பெருமை எடுத்த தங்களை வணங்க சொன்னவர் இடத்துல கேட்பாங்களாம், இன்னாக்கும் நடக்கும் சபான், உங்களெல்லாம் நாங்கள் பின்பற்றணும்ல, உங்களை பின்பற்றி உங்களை தான் நாங்கள் வணங்கி வந்தோம், நீங்கள் சொல்கிறது தானே கேட்ட வந்து எங்கள் மீது நீங்கள் தானே ஆதிக்கம் செலுத்தி வந்தீர்கள். ஃபல அன்து முகுனுன் அன்ன நசீபம் மினன்னார், நரகத்தினுடைய ஒரு பகுதியாவது எங்கள்கிட்டேருந்து நீங்கள் ஒரு வேதனையினுடைய ஒரு பகுதியாவது குறைக்கிறது உங்களுக்கு சக்தி இல்லையா? என்னென்னமோ சொன்னீங்களே, ஆனால் அதுக்கு உங்களுக்கு இப்போ சக்தி இல்லையே என்று கேட்பாங்க. அவங்களாம் சொல்லுவாங்களாம், என்ன குல்லுன் ஃபீஹா, நம்ம எல்லா நரகத்தில் தானே கிடக்கிறோம், நாங்கள் நரகத்துக்கு வெளியிலேயே இருக்கிறோம், கையை பிடிச்சி தூக்க எல்லாமே நரகத்தில் தானே கிடக்கிறோம். இன்னல்லாஹ் கத் ஹக்கம பைனல் இபாத், அல்லாஹ் எல்லாருக்கும் மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிச்சிட்டான், உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிச்சிட்டான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் கைவிரிப்பார்கள். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட கேட்டு வேலை இல்லைன்னு சொல்லி நரக காவலாளிகளை பார்த்து கத்துவாங்களாம் அந்த நரகவாசிகள். وَقَالَ الَّذِينَ فِي النَّارِ لِخَزَنَةِ جَهَنَّمَ ادْعُوا رَبَّكُمْ يُخَفِّفْ عَنَّا يَوْمًا مِنَ الْعَذَابِ, எங்களுக்கு எங்களுடைய தண்டனையில் ஒரு குறைவை ஏற்படுத்த முடியுமா? தாங்க முடியாத வேதனைக்கு கொஞ்சம் குறைச்சி எங்களுடைய தண்டனை காலத்தை குறைக்கும்படியாக உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு நரக காவலாளிகள் இடத்தில், அவங்களாம் வானவர்கள், அந்த வானவர்கள் இடத்தில் இவங்க கேட்பாங்களாம். அவங்களாம் சொல்லுவாங்களாம், என்ன உங்களிடத்தில் நபிமார்கள் வரலையா? வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சேட்டை செஞ்சீங்கன்னா நரகத்து தான் வருவீங்க, நாங்கள் சொல்லலையா? இங்கே வந்து என்கிட்ட துவாச்சி சொல்கிறீங்க. அவங்க தான் நிறைய விளக்கங்கள் உலகத்திலே சொன்னாங்களே, காலு பல, வந்தாங்க தான், ஆனால் நாங்கள் திருந்தலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மாணவர்கள் பதில் சொல்லுவாங்களா, ஃபது, நீங்களே துவா செய்யுங்களேன், வாய் இல்லை என்கிட்ட கேட்குறீங்களா, அல்லாட்டி நீங்களே துவா செய்யுங்களேன். வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ தலால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த காஃபிர்களுடைய துவாவில் எந்த பலனும் இல்லை, அது வீணானதே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். துவா செஞ்சால் அல்லாஹ் தஆலா காது கொடுத்து கேட்க மாட்டான். உலகத்தில் கேட்குறேன் நானே எத்தனை இடத்துல ஹோப்பிங் வேர்சஸ் பார்த்தோம், அல்லாஹ் ஆதரவு கொடுக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க உலகத்தில் எல்லா இடத்துல பாமணிப்பு கேட்டு திருந்தலை, அது அனுபவிக்கணும்னு இருந்தாங்க. அங்கே போய் அனுபவிப்பாங்க. எதை அனுபவிப்பாங்க? அல்லாஹ் பாதுகாக்க நரகத்தை அனுபவிப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னால நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாம் நமது தூதுவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட அனைத்து மூமின்களையும் உலகத்தில் நாம் பாதுகாத்தோம், உதவி செய்தோம், மறுமை நாளையிலும் பாதுகாப்போம். உலகத்திலும் அவர்களுக்கு உதவி செஞ்சோம், மறுமையிலும் அவர்களுக்கு உதவி செய்வோம். நாளை மறுமையிலே பாவிகளுடைய எந்த விதமான காரணங்களும் அங்கீகரிக்கப்படாது, தங்கடங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு
அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபாஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டு தஸ்பீ செய்து உங்களுடைய நல்ல அமல்களை அதிகப்படுத்திக்கிறீங்க, காலை மாலையிலே இறைவனை நீங்கள் துதித்து கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நமக்குமான செய்தி, காலை மாலை தஸ்பீ அதிகம் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் விவாதம் செய்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய உள்ளங்களில் பெருமை தான் இருக்குது. வமாஹும் பாலிகி, அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெருமையை அவங்க அடைஞ்சிடவும் முடியாது. பெருமைனா பெருசாக நினைக்கிறது பேர் தான் பெருமை. அந்த பெருமை அவங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த என்னதான் தன்னை பெருசாக நினச்சாலும் அந்த பெருசாக நினச்ச லெவலுக்கு அவன் போயிட முடியாது, சிறுமை தான் படுவான். வெறும் பெருமைங்கிறான், அந்த பெருமை நிலைக்கு அவன் ஆகவும் முடியாது. அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. ஃபஸ்ட் இது பில்லா, பெருமை வந்துடாமல் நம்ம எப்போவுமே அல்லாட்ட பாதுகாப்பு தேடி நம்மளுடைய அடக்கத்தோடையே நம்ம இருக்கணும். வானம் பூமியினுடைய படைப்பு பெருசா இல்லை நீங்கள் பெருசா என்றால் அதில் கேட்குறான். மனிதர்களை படைத்தது அல்லாவுக்கு பெரிதா அல்லது வானம் பூமியில் படைத்தது பெரிதா? அல்லாவுடைய படைப்பில் பெரிது வானம் பூமி தான். அப்போ வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய மனிதனை படைத்து அவனை அடைக்கிற முடியாதா? அவர்களை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பிட முடியாதா அப்படின்னு இடத்துல கேட்டு, குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டான், அதே மாதிரி நல்லமல் செஞ்சவங்களும் பாவம் செஞ்சவங்களும் சமமாக மாட்டாங்க. அடுத்து 473 மறுமை நாள், கியாமத் நாள் என்பது நிச்சயமாக வரக்கூடியது. இன்ன சாஅத்தல் ஆத்தியத்துல் லா ரைப ஃபீஹா, மறுமை நாள் நிச்சயமாக நிலை பெறக்கூடியது, அதில் சந்தேகமே இல்லை. லா ரைப ஃபீஹா, அதில் எந்த சந்தேகமே இல்லை. இது வேதம் என்பதில் எந்த சந்தேகமே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன் ஆரம்பித்தான். அதே போன்று இந்த வேதம் சொல்லக்கூடிய கியாமத் நாள் என்பதிலும் எந்த சந்தேகம் இல்லை. அதிகமான மக்கள் அதை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்ற, என்னையே நீங்கள் அழையுங்கள். வகால ரப்புக்கும், உங்கள் இறைவன் கூறுகிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் நீங்கள் அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்க, நான் துவா செய்யுங்க, ஏற்றுக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னை இபாதத் செய்வதை விட்டும் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டும் யார் தவிர்ந்து கொண்டார்களோ, பெருமை எடுத்தார்களோ, அவர்களை சிறுமைப்பட்டவரை நரகத்தில் நான் புகுத்துவேன். பெருமை அடித்தவன் சிறுமைப்பட்டவனா கேவலப்பட்டவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் இந்த இரவையும் பகலையும் இறைவனை படைத்திருக்கிறான். பகலில் நீங்கள், இரவில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, பகலில் நீங்கள் விழித்து நீங்கள் செயல்படுவதற்காக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த படைப்பின் அந்த குதிரத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசிட்டு வர்றான். பூமியை அல்லாஹு ஜஅல லக்குமுல் அர்த கராரா, பூமியை நீங்கள் தங்குமிடமாக, வஸமா பினாஆ, வானத்தை முகடாக ஆக்கியிருக்கிறான், உங்களை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறான், உங்களுக்கு தூயமானவற்றிலிருந்து உங்களுக்கு உணவளித்திருக்கிறான், அவன் தான் உங்கள் இறைவன், அவனே அகிலத்தின் ரச்சனாகி அவனே உங்கள் இறைவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், அவனுக்கு மரணமே இல்லை, அவன் என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடியவன், அவனை மட்டுமே நீங்கள் அழியுங்கள், அவனை மட்டுமே நீங்கள் இபாதத் செய்யுங்கள், அகிலத்தின் ரச்சனாகி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நபியை நீங்கள் சொல்லிடுங்க, இன்னி நுஹீது அன் அஅ்புதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு எதையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த பொய்யான கடவுள்களை நான் வணங்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறேன். ஐ வாஸ் ப்ரொஹிபிட்டட், ஐ ஹவ் பின் ப்ரிவென்டட், நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா நான் வணங்கவே கூடாது. ஆனால் நான் உங்களுடைய கடவுள் வணங்கணும்னு நீங்கள் எப்படியாவது எதிர்பார்த்து கூப்பிடுறீங்க, நான் அதை என்றைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 474 ஹுல்லதி ஹலகக்கும் மின் துராப், அவனே மண்ணிலிருந்து மனிதனை படைத்தான், பிறகு ஒரு துள்ளி இந்திரியத்திலிருந்து மனிதனை படைத்தான், பிறகு இரத்த கட்டியாக ஆக்கினான், பிறகு அவனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்தான், அவர்களில் அதற்கு பிறகு ஒரு நல்ல பக்குவ வயதை அவர்களுக்கு அடைய செய்தான், பிறகு வாலிபத்தை அடைய செய்த பிறகு முதுமையையும் அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான். இப்படிப்பட்டவர்களில் முதுமை வரைக்கும் அடையாமல் இடைப்பட்ட காலத்திலேயே மரணம் அடைபவர்களும் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவருடைய தவணையை அடைந்து அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னனால முதுமை அல்லாஹ் தஆலா தரான்னு சொல்லிட்டான். சில பேர் வாலிபத்தில் இறந்துடுறாங்களே, அப்போ அல்லாஹ்வுடைய நீதிக்கு மாற்றம் இது. அப்போ வாலிபத்திலேயே இல்லை குழந்தையாவே சிலர் இறந்துடுறாங்களே அப்படின்னா, அப்படி தான் நான் எழுதியிருக்கேங்கிறான் அல்லாஹ். அதை என்னுடைய கட்டளைக்கு முன்னாடி அவங்க போயிட்டான்னு நினைக்காதீங்க. சிலர் குழந்தையில், சிலர் முதுமையில், சிலர் வாலிபத்தில் அப்படி இறக்கணுங்கிறது என்னுடைய விதி. அஜல முசம்மா, அவர்களுக்கான தவணையை அடைந்து தான் எல்லாருமே மூத்தாராங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ உங்களுக்கு தவணை எப்போன்னு தெரியாது, ரொம்ப ஆடாதீங்க, தவணை சமீபத்திலும் இருக்கலாம், நீங்கள் இபாதத் செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எப்போ இதை தெரிஞ்சுக்குவாங்க, ஃபஸௌஃப யஅலமூன், ஆனால் ஆட்டம் போடுறவங்க எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னா, இதில் அக்லால் ஃபி அனாகிஹிம், அவங்களுடைய கழுத்துகளில் வளையங்கள், அவர்களுடைய கழுத்துகளில் அது என்ன சொல்லுவோம், அதாவது லாக், அந்த வளையங்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணைக்கப்படுவார்களே, சங்கிலிகளால் பிணைக்கப்படுவார்களே, அப்பொழுதுதான் வஸ்ஸலாசில் யுஸ்ஹபூன், அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டு இழுத்து வீசப்படும் போது, எங்கே ஃபில் ஹமீம், கொதிக்கும் நீருடைய நரகத்திலே அவர்கள் வீசப்படும் பொழுது, சும்ம ஃபின்னார் யுஸ்ஜரூன், பிறகு அவர்கள் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள்னு சொல்கிறான்.
எரிபொருளாக அவர்கள் ஆக்கப்பட்டு எரிக்கப்படுவார்களே, அப்போதான் அவங்க உணர்வாங்க. அதற்கு முன்னாடி பலர் உணர்வதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கேட்கப்படும், நீங்கள் யாரெல்லாம் இணை வைத்தீங்களோ அவங்க எங்கே போயிட்டாங்க என்று கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க, காலு தல்லு அண்ணா, எங்களை விட்டு அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அதாவது ஒரு கட்டத்தில் அவங்கள அல்லாஹ் சந்திக்க வைக்கிறான், பேசவும் வைக்கிறான், விவாதம் செய்ய வைக்கிறான், அது ஒரு கட்டம். இன்னொரு கட்டத்தில் அவங்களாம் உதவி செய்வாங்களா, நின்று ஏதாவது பாதுகாப்பாங்களா, இல்லை, எல்லாருமே பொசுக்க தான் படுவாங்க. அப்போ காணாமல் போயிட்டாங்க. அல்லது நிறைய கற்பனை கடவுளாக வணங்கினாங்கல்ல, கடவுள்னு இல்லாமல் இவங்களா பேர் வச்சு அல்லாஹ் அதையும் நிறைய இடத்துல சொல்லி காட்டுறான். இன்ஹோ இல்லை அஸ்மான் சமைத்து மூஹா, நீங்கள் பேர் தான் வச்சுருக்கீங்க, அப்படி ஒரு பேர் தான் இருக்குது. சில பேருடைய இப்போ சொல்லலாம் பொருத்தம் இருக்காது. நம்மளுடைய மக்கள் அல்லது பல மக்கள் வணங்கக்கூடியது பேர் வச்சுருக்காங்க. அப்படி உண்மையிலே ஒரு மனிதரோ அல்லது ஒரு கடவுளோ இருந்தாங்கன்னா இல்லை. அப்போது அவங்கள காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை, இருந்தால் தானே இருக்கிறதுக்கு, இல்லாதது எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்படும். நீங்கள் உலகத்தில் தேவையில்லாமல் மிதமிஞ்சி சந்தோஷப்பட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. தாலிக பிமா குன்தும் தஃப்ரஹூன ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில் மிதமிஞ்சி சந்தோஷப்பட்டீங்க. ரொம்ப சரியான நிலையில் இருக்கிற மாதிரி கேலிக்கு என்ன, சிரிப்பு என்ன, தெனாவட்டான நக்கல் என்ன, ஒபிமா குன்தும் தம்ரஹூன், அதே மாதிரி பெருமை அடித்ததின் காரணத்தினாலும் மிதமிஞ்சி நீங்கள் தேவையில்லாமல் சந்தோஷப்பட்டதன் காரணத்தினாலும் இப்போ நீங்கள் துர்க்கத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. அடுத்து 475 இதோடு இந்த சூரா நிறைவடைகிறது. அல்லாஹ் சொல்கிறான், பல நபிமார்கள் நம்ம அனுப்பியிருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் வ மின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக். நபியே, பல நபிமார்கள் அமைச்சிருக்கிறோம், அவங்களுடைய பலருடைய சரித்திரத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். 30 ஜுஸில் பல நபிமார்களுடைய பல சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்படாதது இருக்குது. அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய வரலாறு சொன்னால் இந்த குர்ஆன் என்பது வெறும் இப்படி 30 ஜுஸுவாக இருக்காது, அது 300 ஜுஸுக்கு மேலே போயிருக்கும். அப்போ சொன்னதும் இருக்குது, சொல்லாதது இருக்குது. சொன்னதை கொண்டு படிப்பினை பெறுங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்துவிட்டால் ஹசிர ஹுனாலிக்கல் முபத்திலூன், அசத்தியத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த நாளிலே நஷ்டமடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ்வுடைய சில குதிரத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சொல்லி இந்த சூரா முடிச்சிடறான். கால்நடைகள் அல்லாஹ் உங்களுக்காக படைச்சிருக்கிறான். அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதை மேலே ஏறி சவாரி செய்கிறீங்க. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் மனசு விரும்பக்கூடிய இடத்துக்கெல்லாம் அந்த கால்நடைகள் மீது ஏறி நீங்கள் பயணமும் செய்கிறீங்க. வாயில் ஃபுல்கி துஹ்மலூன், அதே மாதிரி கப்பல் மீது நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். கப்பலை அல்லாஹ் உங்களை சுமந்து செல்ல வைக்கிறான். வயுரீக்கும் ஆயாத்தி, அல்லாஹ் இப்படி தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய வசனங்களை எல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறான். அல்லாவுடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிப்பீங்க? கால்நடை என்பது அல்லாவுடைய அத்தாட்சி தான். கப்பலில் நீங்கள் பயணிச்சிட்டீங்க, அது அல்லாவுடைய அத்தாட்சி தான். வானம், பூமி, இரவு, பகல், சந்திரன், சூரியன், இப்படி எல்லாம் நிறைய அத்தாட்சியை வர்ணிச்சுக்கிட்டே வர்றானே, அடுக்கிக்கிட்டே வர்றானே. எதை நீ பொய்ப்பிப்ப? இது அல்லாவுடைய படைப்பில் நான் படைத்தேன், என் அப்பன் படைச்சது, என்னுடைய தெய்வம் படைச்சது, நீ எதை சொல்லுவேன்னு ஆதரவு இருக்குது. அல்லாஹ் கேட்குறான். அடுத்த அல்லாஹ் இங்கே கேட்குறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி, பூமியில் அவர்கள் சுற்றி பயணம் திரிந்து அவர்கள் பார்க்க வேண்டாமா? ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், இவருக்கு முன்னாடி வாழ்ந்தவருடைய நிலை என்ன ஆனது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா? இது அடிக்கடி வருது, கொஞ்சம் முன்னாடி இது எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லி எடுத்து பார்க்கும்பொழுது மாஷா அல்லாஹ் 14 இடத்துல அல்லாஹ் இதை சொல்கிறான். நிறைய இடத்துல நம்ம கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு சில இடத்துல வரதான் போகுது. ஆக மொத்தம் 14 இடத்துல இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான். பூமியில் நீங்கள் சுற்றி திரிந்து தீயவருடைய முடிவு அல்லது முன்னால் வாழ்ந்தவருடைய முடிவு என்ன ஆனிச்சுங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களோட வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்க, பூமி அவர்கள் ஆண்டார்கள், ஆனால் அவர்கள் செய்ததனுடைய விளைவை அவர்கள் சந்தித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லாம் தெளிவான அத்தாட்சிகளோடு வந்தபோது ஃபரிஹ பிமா இந்தஹும் மினல் இல்ம், அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு அதை வச்சு சந்தோஷப்பட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்ககிட்ட ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் ஒரு பிரின்சிபலோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் அவங்க சந்தோஷப்பட்டு பெருமை அடிச்சுட்டாங்க. சரி, உண்மையான சத்தியத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள், அதனால் அவர்கள் நஷ்டவாளியாக ஆனார்கள். அல்லாஹ் கடைசி வசனமாக சொல்கிறான், ஃபலமியக்கு யன்ஃபஉஹும் ஈமானும் லம்மா ரஅவ் பஅஸனா, நம்மளுடைய அதாபை கண்கூடாக பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஈமான் கொண்டா அந்த ஈமான் பலன் அளிக்காது, அதுக்கு முன்னாடி திருந்தினா தான் அந்த ஈமான் பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இப்படிப்பட்ட காஃபிர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதோடு 475வது பக்கம் நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.